வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது கல்வி பத்தி பார்ப்போம். என்ன கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 10th உண்டான ரிசல்ட் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வரப்போகுது. அடுத்தது உங்களுடைய குழந்தைகளை எந்த குரூப்ல சேர்த்தலாம் அப்படிங்கிறது நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு ஒரு தெளிவான பதில இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கல்விக்கு காரகன். அதே மாதிரி குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மேதமைக்கு காரகன். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புதனுக்கு அறிவு, குருவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மேதமை. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிபுணத்துவம் ஒரு தொழில் இருந்துன்னு சொன்னா அது புதனுங்க. அதே மாதிரி குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த தொழிலுக்கு உண்டான மேதமையை குறிக்குங்க. இப்ப நிபுணத்துவத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்தேகம் பெறலாம். அந்த சந்தேகத்தை யாருகிட்ட நிவர்த்தி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேதமை யாருகிட்ட இருக்கோ அவங்ககிட்ட பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிவர்த்தி பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த பதிவுல உங்களுடைய குழந்தைகளை எந்தெந்த படிப்பு படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பிருகுநந்தி நாடி முறைப்படி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிருகுநந்தி நாடி முறைப்படியில லக்னம் கிடையாது, கிரகங்களுடைய காரகத்துவத்தையுமே அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய ராசிகளுக்கு உண்டான காரகத்துவத்தை வச்சுதான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பலன் நிர்ணயிக்கப்படுது. பிருகுநந்தி நாடி முறைப்படி இப்ப நம்ம பலனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிருகுநந்தி நாடி முறைப்படி கல்விக்கு காரகன் புதன். இந்த புதன் மற்ற கிரகங்கள் கூட எந்தெந்த கிரகங்கள் கூட சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குரூப் எடுக்கிறதுல மாற்றம் வருங்க. இப்போ புதன் குருவோட சேர்ந்து மேசராசியில இருந்தால், ஏன்னா இந்த மேசராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இயந்திரங்களுக்கு காரகருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிஷினரிகளுக்கு காரகன். அதே மாதிரி அறுவை சிகிச்சைக்கு காரகன். அப்போ இந்த புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மேசராசியில இருந்துன்னு சொன்னா நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துன்னு சொன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டுல கொண்டு போய் நீங்க இவங்களை சேர்த்தலாம். சரி, அடுத்ததா புதன் ரிஷபராசியில இருக்குன்னு வச்சுக்குவோம். புதன் ரிஷபராசியில இருக்கும் பொழுது அவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கல்வியை நீங்க எடுக்கலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கம்ப்யூட்டர், அதாவது ஐடி ஃபீல்டை குறிக்கக்கூடிய கிரகம். புதன் சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் இருக்கும் பொழுது நீங்க ஐடி ஃபீல்டு துறையை தேர்ந்தெடுக்கலாம். இந்த புதன் மற்ற கிரகங்கள் கூட சேர்றதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். நான் இப்ப பொதுவா ராசியில இருந்தா எந்த குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிட்டு இப்ப வர்றேன். அடுத்தது புதன் பாத்தீங்கன்னாங்க மிதுன ராசியில இருந்துன்னு சொன்னா, பொதுவா இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது பிளே கிரவுண்டுங்க, அதாவது விளையாட்டு மைதானத்தை குறிக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வணிகத்தை குறிக்கும். அப்ப பொதுவா புதன் மிதுன ராசியில செவ்வாய் தொடர்போ அல்லது குருவினுடைய தொடர்போ இருந்து மிதுன ராசியில இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அக்கௌண்டன்சி குரூப் எடுத்துக்கங்க. அடுத்தது புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுடைய வீடான கடகராசியில இருக்கும் பொழுது பொதுவா சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க எந்த கல்வியை குறிப்பாருன்னு கேட்டீங்கன்னா தாய்மொழி கல்வியை குறிப்பாரு, அதாவது லாங்குவேஜ் குறிப்பாரு. அதே மாதிரி அவர் அறிவியலையுமே குறிப்பாருங்க. பிசிக்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன் குறிப்பாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அறிவியல். அப்போ புதன் கடகராசியில சந்திரன் தொடர்புல, அதே மாதிரி குருவனுடைய தொடர்புல இருந்துன்னு சொன்னா அவருக்கு நீங்க குரூப் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சயின்ஸ் குரூப்பை ஃபர்ஸ்ட் குரூப்பை எடுத்துக்கங்க. அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில புதன் இருக்கும் பொழுது, ஏன்னா சிம்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மூணுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குறிப்பாருங்க. அதே மாதிரி பொதுவா இந்த சிம்மராசி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடங்களும் குன்றுகளும், அதாவது
மலை இருக்கக்கூடிய இடம், அதாவது கல்லு மண்ணு மேடை இருக்கக்கூடிய இடத்துக்கு பூரா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சூரியன் குறிப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஏலக்காய், இந்த மலையில விளையக்கூடிய எல்லா விளைபொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியன் தான் குறிப்பாருங்க. அப்போ இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிம்ம ராசியில செவ்வாய் தொடர்போ அல்லது குருவனுடைய தொடர்போ அல்லது சனியினுடைய தொடர்புலோ இருக்கும் பொழுது, சூரியனுடைய தொடர்புலோ இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னாங்க மெடிக்கலை குறிக்குங்க. நம்ம மெடிக்கலை குறிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய இதா இருக்கிறதுனால அதுக்கு சயின்ஸ் குரூப்பும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கிரக சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி, கிரக பார்வைக்கு தகுந்த மாதிரி மாறும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாங்க இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கன்னிராசியில, பொதுவா இந்த கன்னிராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை குறிக்கக்கூடிய ராசி ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய வயிறை குறிக்கக்கூடிய ராசிங்க. அதாவது வந்து ஜீரண மண்டலத்தை குறிக்கக்கூடிய ராசி. அப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் அங்க இருக்கு. அப்போ புதன் வந்து கன்னிராசியில் இருக்கும் பொழுது நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு போறதுனால சயின்ஸ் குரூப் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கெமிக்கல் ஃபீல்டு எடுக்கலாம். மெடிக்கல் ஃபீல்ட்லயே கெமிக்கல் எடுக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த மெடிசன் இருக்கு இல்லைங்களா, அந்த மெடிசனுக்கு உண்டான படிப்புகளை வந்து நம்ம எடுத்து படிக்க வைக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து புதன் வந்து துலா ராசியில இருக்கும் பொழுது, இந்த துலா ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஐடி ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம். ஆனா இந்த துலா ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட இடம்ங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஐடி ஃபீல்டு மட்டும் வராது. இந்த சுக்கிரன் சொன்னோம்னா ஆடை ஆபரணம், அதே மாதிரி அலங்காரம்ங்க. அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு வீட்டு அலங்காரப்படுத்துறாங்க இல்லைங்களா, ஆர்கிடெக்சர். அப்போ அந்த ஆர்கிடெக்சர் படிப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த துளாராசியில புதன் இருக்கும் பொழுது வருங்க. அதே மாதிரி வந்து துளாராசியில புதன் இருந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சனியும் சம்பந்தப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து நாட்டியம் சம்பந்தப்பட்ட கல்வி வருங்க. அப்போ புதன் வந்து துளாராசியில் இருக்கும் பொழுது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தோம்னா ஆர்கிடெக்சரும் போகலாம். அதே மாதிரி பரதநாட்டியத்துக்கு நம்ம இந்த ஃபீல்டு தான் அப்படிங்கிறது கிடையாது, அந்த ஃபீல்டுக்குமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க செவ்வாயினுடைய வீடு, காலபுருஷனுக்கு 8வது வீடு. அப்போ இந்த புதன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது, இந்த விருச்சிக ராசி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நீரேற்று மின் திட்டம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து உங்களுக்கு தண்ணியில வந்து கரண்ட் எடுக்கிற இடம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விருச்சிக ராசி குறிக்குங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா விருச்சிகம்னாலே சுரங்கம்னு அர்த்தம். அப்ப சுரங்கத்துலதான் நம்ம அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்ல இருந்து தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறது எல்லாமே சுரங்கம் மூலியமா தண்ணி கொண்டு போய் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கரண்ட் எடுக்கிறது வந்து அப்படித்தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ், இந்த மூணையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புதன் வந்து விருச்சிக ராசியில செவ்வாய் கூட சேரும் பொழுதோ அல்லது சந்திரன் கூட சேரும் பொழுதோ இந்த கல்வியை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது வந்து தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவனுடைய வீடு. இந்த குருவனுடைய வீட்டுல புதன் இருக்கும் பொழுது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிதி நிர்வாகத்தை குறிப்பாருங்க. அப்போ புதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குருவனுடைய வீட்டுல இருக்கும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கல்வியை எடுக்கலாம். பிபிஎம், பிபிஏ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படிக்கிறதுக்கு எந்த குரூப் எடுக்கணுமோ அந்த குரூப்பை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம், அக்கௌண்டன்சி குரூப்பும் நீங்க இந்த ரெண்டுக்குமே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த தனுசு ராசியில குரு இருக்கும் பொழுது, இந்த குருவும் புதனும் இருக்கும் பொழுது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மகர ராசி. இந்த மகர ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய வீடு. பொதுவா வந்து சனியினுடைய வீட்டுல புதன் இருக்கும் பொழுது பொதுவா வந்து அவங்களுக்கு மந்த புத்தி இருக்குங்க, சோம்பேறித்தனம் இருக்கு, படிப்புல வந்து ஷார்ப்பு இருக்காது. ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புதன் வந்து சனியினுடைய வீட்டுல எந்த கிரகத்தினுடைய குறிப்பா வந்து குருவனுடைய தொடர்பு இல்லாம இருந்தா மட்டும்தான் இந்த பாதிப்பு வருங்க. குருவனுடைய தொடர்பு இருந்ததுன்னா நல்லா படிப்பார் அவரு. பொதுவா நான் இப்ப சொல்றேன், புதன் வந்து மகர ராசியில இருக்கும் பொழுது அவருக்கு தொழில் கல்வி ரொம்பவே நல்லதுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா புதன் சனி சேரும்போது தொழில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா
ஐடிஐயோ அல்லது டிப்ளமோவோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு கம்ப்யூட்டர் அதாவது அந்த ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்டதுங்க. இந்த துறைகள்ல வந்து இவங்களை கொண்டு போய் படிக்க வைக்கலாம். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கும்பராசி. இந்த கும்பராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய வீடு தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 11வது வீடு அது. அப்போ கும்பராசியில வந்து புதன் அங்க இருந்தாருன்னா கூடவே சந்திரன் சம்பந்தப்பட்டாருன்னா சைக்காலஜி வருங்க உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்வி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பை சூஸ் பண்ணிக்கலாம். சைக்காலஜி வந்து கம்பல்சரியா அவங்களுக்கு இந்த கும்பராசிக்கு கும்ப லக்னத்துக்கு நல்லாவே வருங்க. அதனால வந்து கும்பராசியில புதன் சந்திரன் குரு தொடர்பு இருந்தாருன்னு சொன்னா சைக்காலஜி குரூப்பை, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மீனராசி. இந்த மீனராசி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குருவுடைய வீடு, காலபுருஷனுக்கு 12வது வீடு. அப்போ இந்த மீனராசியில புதன் இருக்கும் பொழுது புதன் அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீசமாவாருங்க. அதனால வந்து பொதுவாகவே அக்கௌண்டன்சி குரூப் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அந்த அக்கௌண்டன்சி குரூப் உங்களுக்கு ரொம்ப நல்லா வருங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம் உங்களுக்கு, பிஏ எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பிஏ வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வரலாறு, இந்த மாதிரி எல்லாமே இவங்க வந்து சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பொதுவாக வந்து நான் சொன்னது எல்லாமே ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மாறுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நாடி விதிப்படி புதனுக்கு வந்து 3வது வீட்லயோ 11வது வீட்லயோ 5வது வீட்லயோ 9வது வீட்லயோ கிரகங்கள் இருந்துன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு தான் உங்களுக்கு வருங்க. இப்ப வந்து நாடி ரீதியா உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ புதனுக்கு 2வது வீட்டுல, புதனுக்கு அடுத்த வீட்டுல எந்த கிரகம் இருக்கோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நான் ஜென்ரலா ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எல்லாமே சொன்னேன். இருந்தாலும் புதன் எந்த வீட்டுல இருக்காரோ அதுக்கு அடுத்த வீட்டுல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கல்வி எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு தடங்கள் வராது. வேற கல்வி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தடங்கள் வருங்க. அதே மாதிரி ஒரு சிலர் நீங்க பார்க்கலாம், படிச்சது ஒண்ணா இருக்கு, வேலைக்கு போறது ஒண்ணா இருக்கு. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பிருகுநந்தி நாடி முறைப்படி புதனுக்கும் சனிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னா அவங்க கண்டிப்பாக படிச்ச படிப்புக்கும் பார்க்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து நீங்க ரிசல்ட் வந்த பிறகு இந்த தொடர்புகள் எது எது இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கல்வியை சூஸ் பண்ணிக்கங்க. புதனுக்கு அடுத்த வீட்டுல எந்த கிரகம் இருக்கோ அந்த கல்வி சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தடங்கள் வராது.